ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் எண்ணற்ற அதிசயங்கள் ஒவ்வொரு நாளுமே நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நிறைய விதமான அதிசயங்களை நாம் பார்க்குறோம். இந்த அதிசயங்களை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தெய்வீக சக்தியோடு தொடர்புடைக்கிறது இருக்குது அப்படிங்கிறது நம்மள பலரும் உணருவோம். அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த அதிசயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். தெரியாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த அதிசயம் ரொம்பவே மெய்சில் இருக்கிற வகையில் இருக்கும். நம்ம வாழக்கூடிய இந்த கலியுக வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் அதிசயம்லாம் நடக்குதா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்தது போல் சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில் அடுத்த உத்தரவு முருகன் கொடுத்துட்டாரு. தற்போது இந்த உத்தரவு பொருள் மாற்றி வைக்கப்பட்டு இந்த உத்தரவு பொருளால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கு. மேலும் அந்த எதிர்பார்ப்பு படி என்ன பொருள் வந்திருக்கு, அந்த பொருள் படி என்ன விதமான மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மேக்சிமம் என்ன உத்தரவுங்கிறத தான் தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. தெரியாதவங்களுக்கு முதல்ல இந்த உத்தரவு பெட்டினா என்னங்கிறத சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எண்ணற்ற முருகன் கோவில் இருக்குல்ல, அந்த மாதிரி திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்து அருகே ஒரு பயங்கரமான முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த முருகன் கோவிலுடைய பெயர் சிவன்மலை முருகன் கோவில் என்று பெயர். இந்த முருகன் கோவிலுடைய சிறப்பு இந்த கோவில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய பெட்டி, அதாவது கண்ணாடி பெட்டி. இந்த கண்ணாடி பெட்டி ரொம்ப முக்கியமான ஒரு பெட்டியாக பார்க்கப்படுது. ஏன் இந்த பெட்டியில் அப்படி என்ன அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த பெட்டியில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு இமேஜில் ஒவ்வொரு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இளநீர், தர்பை புல், தாலி கயிறு, மஞ்சள், இந்த மாதிரி நிறைய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறீங்க. இப்படி இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருள்னால் என்ன அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுதாங்க அதிசயமே. இங்கே இருக்கிறாருல முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, பக்தர்களுடைய கனவுல திடீரென தோன்றி இந்த பொருளை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிடுவார். அப்படி உத்தரவிடக்கூடிய பொருளானது சமூகத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். முன்கூட்டியே எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய விதமாக இந்த உத்தரவு பெட்டியில் பொருளானது முருகனே வைக்க சொல்லுவார். முருகனே சொல்லக்கூடிய பொருள் வைக்கப்பட்டு அந்த பொருள் பூஜிக்கப்படும். ஸோ முருகனுடைய அடுத்த உத்தரவு வர வரைக்கும் அவர் சொன்ன அந்த பொருள் தான் வைக்கப்பட்டிருக்கும். முருகன் சொல்ல தான் இந்த உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்ற வைக்கப்பட்டுட்டே இருக்கும். இந்த உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் வைக்கப்பட்டுள்ள எல்லா பொருட்களுமே சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல டைம் நல்ல ஒரு சேஃபான முறையில் இந்த பொருள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும் அறிவுறுத்துறதுனால நிறைய ஆபத்துக்கள்லேருந்து நாம் தப்பிச்சிருக்கிறோம். நிறைய விதமான அதிர்ஷ்டமும் வந்திருக்கு. இப்படி இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது வரைக்கும் எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. எல்லா பொருட்களுமே சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் அப்போதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ சொல்லுங்கள், நாம் வாழக்கூடிய இந்த கலியுக வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதம் நடக்கும்போது தெய்வ சக்தி இருக்கிறது நம்மளால் உணர முடியுமா முடியாதான்னு கண்டிப்பாக உணர முடியும். ஸோ இப்போ ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் அடுத்த உத்தரவானது முருகன் கொடுத்துருக்கிறாரு. அடுத்த உத்தரவு என்ன, இந்த உத்தரவுனால அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. முதல்ல இந்த உத்தரவை பற்றி சொல்லிடுறேன். முதல்ல என்ன உத்தரவு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா என்ன உத்தரவு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி இந்த உத்தரவால் அடுத்து இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் முதல்ல என்ன உத்தரவு அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த உத்தரவு தெரிஞ்சுக்குங்க. உத்தரவு பெட்டியில் பொருளானது இப்பொழுது மாற்றப்பட்டு என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்குன்னா, 2 இளநீர் வைத்து சிறப்பு பூஜையானது நடத்த சொல்லப்பட்டிருக்கிறாரு முருகப்பெருமான். ஸோ அவர் நடத்த சொல்லப்பட்ட அந்த இளநீர் வைத்து தற்போது உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படுது. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி இருக்குது. பக்தர்கள் கனவுல தோன்றி குறிப்பிடக்கூடிய பொருள்களை இறைவன் உத்தரவாக ஏற்று உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபட்டு வராங்க.
ஏப்ரல் 28 முதல் சிறிய வேல் வைத்து பூஜை நடந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று திடீரென ஆண்டவன் உத்தரப்பேட்டையில் பொருள் மாற்றப்பட்டு 2 இளநீர் வைத்து சிறப்பு பூஜை நடத்தணுங்கிற மாதிரி வந்திருக்கு. கோவில் சிவாச்சாரியர்கள் இதை பற்றி கூறும்போது, அவினாசி அத்திகடவு திட்டம் துவங்க விழா நடக்க இருக்கக்கூடிய நாளில் உத்தரப்பேட்டையில் இளநீர் வைக்கப்பட்டிருக்கு. இறைவனுடைய அபிஷேக பொருளாக இளநீர் இருப்பதனால இனி வறட்சி நீங்கி தாகம் தனி என்பதை உணர்த்துவதாக இது அமைந்திருக்கு என்று கூறுறாங்க. ஸோ இந்த நல்ல இது நமக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி நாமளும் முருகப்பெருமான வேண்டிக்கலாம். ஸோ இளநீர் உத்தரப்பேட்டையில் வந்திருக்கிறது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்பவே மெய்சில் இருக்கிற வகையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் இந்த சிவன்மலை உத்தரப்பேட்டையில் என்ன உத்தரவு பொருள் வந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த கோவிலுடைய சில சிறப்புகளை பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த கோவிலுடைய சிறப்புகள் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் போன உத்தரப்பேட்டை போடும்போது கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அப்படி கமெண்டில் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோவில் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய சிறப்பை சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய அட்ரஸ் முதல்ல சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிவன்மலை காங்கயம் தாலுகா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கு உணவு முறையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அம்மன் வள்ளி தேவானையோடு அருள் புரியறதுனால தேங்காய் பழம் இதெல்லாம் இங்கு படைக்கப்படும். பொங்கல் நைவேத்தியமாக படைக்கப்படும். இந்த கோவிலுடைய சிறப்பு கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் மலை உச்சியில் அமைந்திருக்கு. இந்த சிவன்மலை கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க கோயிலாகும். மலையின் மீது அமைந்துள்ள இக்கோவிலை 450 அடிகள் ஏறியோ அல்லது 2 கிலோமீட்டர் மலைப்பாதையில் சென்றோ அடையலாம். இது சுற்றியுள்ள பகுதியின் அழகிய காட்சி நம்ம பார்க்கும்போது மெய்சிலிருக்க வைக்கும். மூலஸ்தான தெய்வம் வெண்ணீஸ்வரர் அல்லது நச்சுண்டீஸ்வரர் என்று அறியப்படுது. மேலும் அவர் ஒரு சுயம்பு மூர்த்தியாக இங்கு இருக்கிறாரு. இக்கோவில் உள்ள சிவபெருமானுடைய மனைவி பர்வதவர்தினி அல்லது லோகநாயகியாக காட்சி தராரு. ஸோ இந்த கோவிலில் சிவனும் பார்வதி இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவில் பற்றி நிறைய முக்கியமான புராணத்துவங்கள்லாம் இருக்குது. அந்த புராண முக்கியத்துவங்களை ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் சன்னதி முதன்மை கடவுள் சிவன் என்றாலும் கோயில் முருகன் சன்னதியாகவே புகழ் பெற்றது. இங்கு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுறாரு. அவர் 4 கைகளோடு ஒற்றை முகத்தோடு மயிலின் மீது அமர்ந்த நிலையில் சித்தரிக்கப்படுறாரு. இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு முதல் பூஜை செய்யப்படுகிறது. மேலும் விநாயக பெருமானே இங்கு முருகனை வழிபடுவதாக ஒரு ஐதீகமும் நம்பப்படுது. அப்புறம் இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்கள் மற்றும் தூண்கள். இக்கோவில அழகிய சிற்பங்கள் மற்றும் இசை தூண்கள் உள்ளிட்ட தூண்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அவினாஷியின் புராணத்தை சித்தரிக்கக்கூடிய சிற்பங்கள் இந்த கோவிலில் பார்க்க முடியும். சுந்தரர் ஒரு முதலை விளங்கிய சிறுவனை விடுவிக்கும்படி கட்டாயப்படுத்தினார். கோயிலுடைய நுழைவாயில்ல இது இங்கே பார்க்க முடியும். ஏனைய சிற்பங்களும் இந்த கோவிலில் இடம்பெற்றிருக்கும். இந்த கோவிலுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுது. தலவிருட்சமாக இன்று 2 மரங்கள் இருக்குது. ஒன்றையொன்று தழுவின் இருக்கக்கூடிய தெரட்டி மரம் கோயிலோடு தொடர்புடைய புனித மரமாக கருதப்படுது. இங்கு தீர்த்தமும் இருக்குது, புனித நீர் தீர்த்தம். இக்கோவிலில் காசி தீர்த்தம் உட்பட பல தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இக்கோவில் பழங்கால கொங்கு மண்டலத்துடைய தொடர்புடையது. இது ஒரு காலத்தின் காங்கேயத்தின் தலைநகராக இருந்தது. இங்கு முருகப்பெருமான் காங்கேயன் அல்லது காங்கை அன்னையின் மகன் என்று போற்றப்படுறாரு. இக்கோவிலில் 13 கல்வெட்டு சான்றுகள், இசை தூண்கள், அரிய சிற்பங்கள் மற்றும் கோயிலுடைய மகிமையை பறைசாற்றும் வரலாற்று பொருட்கள் ஏராளமாக இருக்குது. இங்கு போனாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ இந்த கோவிலுடைய சிறப்பு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு வீடியோ பத்தாது. ஸோ வீடியோ நான் ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுனால இப்போ நான் இவ்வளோ சிறப்பை சொன்னதே உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவிலுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்க முடியும். ஸோ இந்த கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். போனீங்கன்னாவே மனசுக்கு பிடிச்சிரும். இந்த கோவிலுக்கு போனாவே உங்களுடைய பல வேண்டுதல்கள் நிறைவேறும்.
வேணால் ஒரு டைம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் சிவன்மலையுடைய அடுத்த உத்தரவு என்ன, அந்த உத்தரவுனால் அடுத்தது உலகத்துக்கு என்ன நடக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை கோவில் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரொம்ப ஆன்மீக சார்ந்த ஒரு வீடியோவாக எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.